வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். எத்தனை புது வருடங்கள் வந்தாலும், எத்தனை நியூ இயர் சாங்ஸ் வந்தாலும், அது வந்து 1982 நம்முடைய உலகநாயகன் கமலஹாசனுடைய சகலகலா வல்லவன், அந்த இளமை இதோ இதோ அந்த பாடல் தான் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்கிது. இன்னைக்கு இந்த புத்தாண்டுலையும் அந்த பாடல் தான் ஒலிக்க போகுது. கரெக்டாக 12 மணி 12 AM அப்படின்னா அந்த பாட்டு தான் வரும். அதுக்கு முன்னாடி இப்போவே போஸ்டெல்லாம் வந்து கமல் வந்து இதை ரெடி பண்ணியிருப்பார், புல்லட்டை ரெடி பண்ணியிருப்பாருங்கிற மாதிரியான பதிவுகள்லாம் நிறைய பார்க்க முடியுது. இந்த பாடல் வந்து இவ்வளவு பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து இந்த படமே வந்து சகலகலா வல்லவன் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டாங்க. அதாவது கமலஹாசனுடைய எல்லா திறமைகளையும் காமிக்கணும். அவருக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியும், அவருக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியும், ஃபைட் பண்ண தெரியும், சென்டிமெண்ட்டான காட்சிகளில் நடிக்க தெரியும். இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ எல்லா திறமைகளையும் இதில் கொண்டு வரணும். இது வந்து முழுக்க ஒரு ஜனரஞ்சகமான கமலஹாசன் படம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இட்ஸ் வந்து ஹீரோ ஒர்ஷிப் படம். சகலகலா வல்லவன் டைட்டில் இப்படி தான் எஸ்பி முத்துராமன் சொன்னார். இப்படி தான் பிளான் பண்ணி அவங்க படம் எடுத்திருக்காங்க. பெரிய இடத்து பெண் கதை தான் அது. எம்ஜிஆர் படத்தை பழைய காலத்து கதை தான். பட் அதை வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்னாக கமல் ரசிகர்களுக்கு எப்படி பண்ணால் பிடிக்குமோ அப்படி எலிவேட் பண்ணி டைட்டிலே அப்படி சகலகலா வல்லவன்னு வச்சு அப்படி ஒரு படம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை அந்த இளமை இதோ பாட்டு பார்த்தாலே தெரியும். அது முழுக்க அது வந்து கமலஹாசனுடைய புகழ் பாடுற பாட்டாக தான் இருக்கும். ஹிந்தியிலையும் பாடுவேன், வெற்றி நடை போடுவேன். அதாவது ஹிந்தியில் போய் ஏக் துஜே கேலியே மிகப்பெரிய பேன் இண்டியன் ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் வருது. ஸோ ஹிந்தியிலும் பாடுவேன், வெற்றி நடை போடுவேன். அவருடைய திறமையெல்லாம் என்னென்னலாம், நான் டான்ஸ் ஆடுவேன், ஃபைட் பண்ணுவேன், குஸ்தி சண்டை போடுவேன், என்னை யாரும் ஜெயிக்க முடியாது, இந்த மாதிரி என்னைய எதிர்க்கின்ற ஆள் எது, இப்படி தான் இருக்கும். அதாவது காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். அப்போ வந்து அவர் தான் ஹாட் த்ராப், காதல் இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கும். இதே சகலகலாவில் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ரஜினிகாந்த் படமும் ஒன்று ரிலீஸ் ஆச்சு இதே நாளில். ஆகஸ்ட் 14, 1982 சகலகலா வல்லவன். அதே நாளில் வந்து அதே இயக்குனர் எஸ்பி முத்துராமன் இயக்கிய எங்கேயே கேட்ட குரல், ரஜினிகாந்த் நடித்து மிசரபிள் டிசாஸ்டர். இந்த நிறையா ரஜினி ரசிகர்கள் வந்து அதை அப்படி கடந்து போவாங்க, இதோட சேர்ந்து ரிலீஸ் ஆன மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவு உதவாங்கின படம் இது வந்து. இன்னும் அதாவது இளையராஜாவோட அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த செட்டு போடுறதுலேருந்து கமலஹாசன் அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. புலியூர் சரோஜா தான் டான்ஸ் மாஸ்டர். அதுக்கு செட்டு போடுறது, அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வர்றது, அதை வந்து அவரே பண்ணி அடிபட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது, இது எல்லாமே கமலஹாசனுடைய எஃபர்ட்டு. அந்த பாடலே நியூ இயருக்கான பாடலாக தான் இருக்கும். அதில் பார்த்தாலே தெரியும், ஹாப்பி நியூ இயர்னு பின்னாடி அந்த இது இருக்கும், சிம்பிள் இது போட்டிருக்கும், எழுத்து எழுதியிருக்கும். கமலஹாசன் ஆடுறப்ப இவரும் நம்ம எஸ்பிபியும் எவ்ரிபடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்னு தான் ஆரம்பிப்பார். அது வந்து இன்னி வரைய அது வந்து என்ன சொல்கிறது, நியூ இயர்னாலே அந்த பாட்டு தான். அந்த ஒரு துள்ளல், அந்த டான்ஸு, அந்த வரிகள் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அந்த பாட்டு கேட்குறப்பே நமக்கு ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது வந்து இளையராஜா, கவிஞர் வாலி, உலகநாயகன் கமலஹாசன், ஏவிஎம், எஸ்பி முத்துராமன், இவங்களுடைய நினைவு வந்து நமக்கு போகவே போகாது இந்த பாடல் மூலமாக. ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ராஜேஷ் கண்ணா. ஹிந்தியில் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவர் தான். நமக்கு எம்கே தியாகராஜ பாகவதரா இருக்கலாம், ஆனால் ஹிந்தியில் வந்து அவர் தான். 1960லேருந்து 70கள் அந்த காலகட்டங்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து 17 ஹிட்டு கொடுத்தவர். அதில் வந்து 15 சோலோ ஹிட்டு, 2 வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்டு. அந்த மாதிரி 65 to 71 அந்த காலகட்டம் ஒரு 6 வருடங்களில் வந்து 17 ஹிட்டு கொடுத்தாரு தொடர்ச்சியாக. கன்சிக்யூட்டிவாக ஃபெயிலியரே கொடுக்கல. அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அவருக்கு பெரிய அளவு நண்பர்கள் கிடையாது, அவருக்கு ரொம்ப கம்மியான நண்பர்கள் தான். ஏன்னா அவர் வந்து அவர் நண்பராக இருக்கிறது கஷ்டம் அவருக்கு, அந்த மாதிரியான ஒரு ஆசாமி. அப்படிப்பட்டவர் வந்து கமலஹாசன் வந்து அவருக்கு நெருங்கிய நண்பர் ஒரு காலத்தில். கமலஹாசனே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவருடைய 74வது 75வது பிறந்த நாளில். அதான் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். டிசம்பர் 29, 1942 அவர் பிறந்தவர். கமலோட சீனியர் அவர், 10-12 வருஷம் பெரியவர் அவர். அவர் வந்து மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கார். அவர் வந்து மிகப்பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் தியேட்டரில் எல்லாம் படம் பார்த்ததில்லை. கமலஹாசன் பல மணி நேரம் அவரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. பல விஷயங்களை 2 பேரும் பேசியிருக்காங்க.
அவருக்கு கமலை ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை வந்து தியேட்டரில் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காரு. கமலை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு சுமாரான ஒரு ஹாலிவுட் படம், ஒரு மொக்கா ஹாலிவுட் படம்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி ஒரு படம், ஸ்வாம்னு ஒரு படம். அந்த படத்துக்கு 2 பேரும் போயிருக்காங்க. உள்ளே போகிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் வந்திருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. இவரை வந்து அப்போ மிகப்பெரிய மிகப்பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார் கமலஹாசன் ஒரு வளர்ந்து வரும் நடிகர். சென்னையில் தான் கூட்டு போயிருக்காரு. சென்னைனா நிறைய ரீமேக் படங்கள் அவர் பண்ணுறதுனால சென்னையில் தான் ஒரு தியேட்டரில் கூட்டு போயிருக்காரு. படம் முடிகிறதுக்கு முன்னாடி போயிடுவோம், நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் பெரிய கூட்டம் வந்துடும், வேண்டான் இருக்காரு. இவர் இல்லை நம்ம இருப்போம்னு சொல்லி டைட்டில் போடுறவரே இருந்திருக்காரு. லைட்டு போட்டோன்னே இவர் தான் தெரிஞ்சு போச்சு. வந்தால் கூட்டம் மேலே மோத வந்து கமலஹாசன் தான் பாடி கார்டாக இருந்து அதில் இது பண்ணியிருக்காரு, அவரை சேஃப்கார்ட் பண்ணி கூட்டு போயிருக்காரு. அவ்வளவு நட்பாக இருந்தவர். அதுக்கப்புறம் வந்து சிகப்பு ரோஜாக்கள் படம், சிகப்பு ரோஜாக்கள் படத்தை வந்து ரெட் ரோஸ் அப்படின்னு ரீமேக் பண்ணுறாங்க. கமல் நடித்து மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதை ரீமேக் பண்ணுறோன்னு அடுத்த நாள் வந்து பாம்பேயில் பூஜை, ஹிந்தி படத்தோட பூஜை, ரெட் ரோஸ் பூஜை. இங்கேருந்து ராஜ்கமலுக்கு ஃபோன் வருது, நம்ம கமல் ஆஃபீஸ்க்கு ஃபோன் வருது. அப்போ ராஜ்கமல் கிடையாது, கமல் ஆஃபீஸ்க்கு ஃபோன் வருது. அப்போ வந்து என்னென்னா அவருடைய இவர் செக்ரட்டரி தான் ஃபோன் எடுக்கிறாரு. இந்த மாதிரி ராஜேஷ் கண்ணா ஃபோன் பண்ணுறாருன்னொன்னே, நீ போட்டிருந்த கேப் எனக்கு வேணும், அதை அமுச்சு விடு அப்படிங்கிறாரு. அப்போல்லாம் கொரியர்லாம் கிடையாது, யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து கொடுத்து அமுச்சிருக்காங்க. அடுத்த நாள் நீயும் அந்த இதுக்கு வரணும், பூஜைக்கு வரணுங்கிறாரு. இல்லை நான் வரலங்கிறாரு. இல்லை நான் உன்னை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, இஸ் அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் சவுத் இந்தியான்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த பூஜையிலையும் அவர் கலந்துக்கிறாரு. பாரதி ராஜா, ராஜேஷ் கண்ணா, கமலஹாசன் இருக்கிற பிக்சர்ஸ் இருக்கும். பிற்பாடு ஒரு கட்டத்தில் வந்து 2 பேருடைய நட்பு முறிஞ்சிருச்சு. என்னன்னா ஒரு பார்ட்டி ராஜேஷ் கண்ணா வீட்டில், அதில் அவர் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாரு. பொலைட்டா இல்லை, பொலைட்டா இல்லாமல் ரொம்ப திமிரா ஏதோ பேசிடுறாரு. அது கமலை வந்து காயப்படுத்துது. அதோட அவங்க நட்பு முறிஞ்சு போகுது. ஸோ அப்படி தான் அந்த நட்பு முறிஞ்சுது. பட்டு டிம்பிள் கபாடியா அவருடைய மனைவியோட எப்பொழுதுமே நட்பு இருக்குது. எப்பொழுது பார்த்தாலும் பேசக்கூடிய அளவு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸ்ருதிஹாசன் கூட டிம்பிள் கபாடியானா ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு, இன்னும் நட்போடு இருக்காங்களாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இது. டோட்டலாக இது ஒரு பேட்டியில் வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு. அவருடைய 74வது 75வது பிறந்த நாள் ராஜேஷ் கண்ணாக்கு. அதில் சொல்லியிருந்தார், இன்று ராஜேஷ் கண்ணா அவர்கள் மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர்களை நினைவு கூர்கிறோம். டைரக்டர் KR ஒரு பேட்டி, இப்போ சமீபத்திலலாம் பேட்டி கொடுக்குறாரு நிறையா. அவர் வந்து முதல்ல வந்து ஒரு விநியோகஸ்தர், அதுக்கப்புறம் தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் இயக்குனர், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், பல விநியோகஸ்தர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பதவிகள் இருந்திருக்காரு. சினிமாவில் அத்துப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் வந்து கமலஹாசனுக்கு வந்து சில சமயங்களில் வந்து நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு. என்னென்னா மருதநாயகம் படம் பொருளாதார ரீதியாக நம்ம எடுக்க முடியாமல் போச்சு. பிபிசி ஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த போக்ரான் வெடிகுண்டுக்கு அப்புறம் நமக்கு ஃபண்டு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணார் கமல் சார், நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க, இது நம்ம எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ எடுத்துக்கலாம், நீங்கள் அடுத்த படத்தை ஆரம்பிங்க அப்படின்னோடனே, இல்லை இதை விட்டுட்டு ஆரம்பித்தா ஒரு மாதிரி இருக்காதுன்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியாது இல்லை, எம்ஜிஆர் படங்களே நிறையா படங்கள் நின்று அவர் அடுத்த படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. பொன்னியின் செல்வன்லாம் அவர் ஆரம்பித்து அனௌன்ஸ் பண்ணி ஷூட்டிங் போகிற லெவலுக்கு வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் அடுத்த படத்தை வேலை செய்யுங்க. உங்கள் ஃபேன்ஸ் வந்து நீங்கள் எப்போ படம் கொடுப்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் இதை வச்சு வருத்தப்படுறீங்கன்னு அவர் தான் அந்த நேரத்தில் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. உடனே கமல் சார் அடுத்த படத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி ஒரு நல்ல மனிதர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமலஹாசன் ஒரு பொதுநலவாதி, அவர் வந்து சுயநலமாக திங்க் பண்ண மாட்டார். ரஜினிகாந்த் சுயநலவாதி. ரஜினிகாந்தை பொறுத்தவரை அவர் நமக்கு சம்பளம் வந்தால் போதும், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கல்லா கட்டினா போதும்னு நினைக்கிற ஆள். கமல் வந்து பீயிங் ப்ரொடியூசராக இருந்தால் கூட புதுசாக ஏதாவது பண்ணணும், நம்ம கேரக்டர் நிற்கணும், ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தணும்னு நினைப்பாரு. சினிமாவில் வந்து அவர் வந்து ஒரு பொதுநலவாதி. பாருங்க, அவரோட நல்ல எண்ணத்துக்கு தான் விக்ரம்ங்கிற ஒரு மாபெரும் ஹிட்டு, அவரோட கம்பெனியில் அவரோட கதை, அவரோட லைனு, அவருடைய ஃபேன் வந்து அவருடைய ஃபேனே வந்து டைரக்டர் லோகேஷ். அது வந்து கமல் சார் சொன்ன லைனு. ஸோ அதை தான் அவர் டெவலப் பண்ணி அந்த படமாக பண்ணியிருக்காரு. தான் 1986 விக்ரமுக்காக கமல் சார் பிளான் பண்ண லைன் அது. அன்னைக்கு அதை வந்து புரியலைன்ட்டாங்க, அதை வந்து எடுத்து இண்டஸ்ட்ரி ஹிட்டாக பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் கமலஹாசனுடைய அந்த நல்லெண்ணம், அவருடைய உண்மையான உழைப்பு, சினிமா மீது உள்ள காதல், அவருடைய கான்ட்ரிபியூஷனு, இது எல்லாத்துக்கும் பலன் அவருக்கு கிடைக்கும். அவரை மாதிரி நல்ல மனிதரை நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லி நம்ம KR ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு.
நேத்திக்கு நிதிஷ்குமார் ரெட்டி செஞ்சுரி அடிச்ச உடனே பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வேற லெவலுக்கு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவருடைய ரன் அவுட்டு, விராட் கோலியோட அவுட்டு, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து கான்ஸ்டாஸ் வந்து இப்போ தான் அந்த கிரிக்கெட்டில் T20லாம் அதிகமாக விளையாண்டு டெஸ்ட் மேட்ச்லேயே என்ன சொல்கிறது, ரேம் ஷாட் ஆடுறாங்க, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாங்க, ஸ்விட்ச் ஷாட் ஆடுறாங்க, என்னென்னமோ ஆடுறாங்க, படுத்துக்கிட்டு கொல்ல பக்கம் தூக்கி விடுறாங்க, இந்த மாதிரி ஷாட்லாம் ஆடுறாங்க. கான்ஸ்டாஸ் வந்து அந்த க்ரௌடை வந்து பம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார் ரொம்ப தெனாவட்டா. நான் என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சேன். முன்னாடிலாம் சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து இந்த மாதிரி ஆனால் நமக்கு வந்து கோவம் வரும். அவரை யாராவது சேலஞ்சு பண்ணா, நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அவரை சேலஞ்சு பண்ணவங்களெல்லாம் சச்சின் டெண்டுல்கர் வாயால் பேசினது கிடையாது, பேட்டால் தான் பேசியிருக்காரு. ஹென்ரி ஒலங்காக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் அவரை வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் கிரவுண்ட் அவுட்டு 6 அடித்தார். அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். சச்சின் டெண்டுல்கர் 6 ஆஃப் ஆண்ட்ரூ கேடிக் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். அது சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு கப்பில். அதுக்கு முன்னாடி நான் டெண்டுல்கர்லாம் ஈஸியாக அவுட் எடுத்துருவேன்னாரு. அப்போ தான் கிரவுண்ட் அவுட்டு பந்து அடித்தார். அவங்க எந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பி வந்தாங்களோ அந்த ஹோட்டலுக்கே அடித்தார் பந்து. ரவிசாஸ்திரி கமெண்ட்ரி அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பும்ரா நமக்கு வந்து போலிங்கை பொறுத்தவரை பும்ரா அந்த ஸ்டேட்டஸில் இருக்கார். அவரை வந்து யாராவது சேலஞ்சு பண்ணால் நமக்கு பயங்கர என்னடா அது பும்ராவே சேலஞ்சு பண்ணுறானுங்களான்னு. ஒரு சின்ன பையன் 19 வயசு பையன் T20 கிரிக்கெட் ஆடுற பையன் டெஸ்ட் மேட்ச் இப்போ வந்து ஆடுறான். சாம் கான்ஸ்டாஸ் அப்படிங்கிற பையன். அவன் வந்து படுத்துக்கிட்டு கொல்ல பக்கம் தூக்கி விட்டு அவன் பயங்கரமாக க்ரௌடெல்லாம் பம்ப் பண்ணிட்டு விராட் கோலி அவுட் ஆகிறப்பெல்லாம் திமிர்த்தனம் பண்ணிட்டு இருந்தான். என்னடா ஓவராக ஆடுறான் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் ஆப்பு வச்சார். சீக்கிரம் எந்திரிச்சு பார்த்ததுக்கு ஒரு பலன் என்னன்னா 8 ரன்ல போல்ட் எடுத்தார். சின்ன பசங்களா யாருக்கிட்டடா விளையாடுறீங்க அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது.